அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரமட்டுல 4வது பாட அழகான திசை கொண்ட எண்கள் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை இந்த வகுப்புல நாங்கள் படிக்கலாம். இப்ப ஏற்கனவே இந்த திசை கொண்ட எண்கள் என்கிற பாடப்பகுதியில என்னென்ன விஷயங்கள் நாங்கள் படிச்சிருக்கிறோம் என்கிறத பார்த்து கொண்டு இன்றைய வகுப்பை நாங்கள் தொடர முடியும். நாங்கள் சென்ற வகுப்புல திசை கொண்ட எண்களின் கூட்டல் பார்த்த நாங்கள், அதே போல திசை கொண்ட எண்களின் கழித்தல் பார்த்த நாங்கள். கூட்டலையும் கழித்தலையும் எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டினோம். அதே போல எண்கோட்டை பயன்படுத்தி திசை கொண்ட எண்களை கழித்தோம். நம்ம கூட்டும் போது நாங்கள் என்ன விஷயத்தை ஞாபகத்துல வச்சிருந்தோம்? ஒரே குறிகள் உள்ள திசை கொண்ட எண்கள் இரண்டை கூட்டும் போது குறிகளை கருதாமல் முதல்ல அவ்வெண்களை கூட்டுவோம், கிடைக்கும் விடைக்கு அதே குறிய இடுவோம். அப்போ ஒரே குறிகளை உடைய திசை கொண்ட எண்கள் கூட்டும் பொழுது அவை இரண்டும் கூட்டப்படுகின்றன. இரண்டு திசை கொண்ட எண்களிலும் இருக்கக்கூடிய குறியையே நாங்கள் வாரவிடையினுடைய குறியாக எழுதுவோம். அதே போல திசை கொண்ட எண்களின் கூட்டல்ல வேறுபட்ட குறிகளை கொண்ட இரண்டு திசை கொண்ட எண்களை கூட்டும் போது, உதாரணமாக நேர் 4ஐயும் நேர் 5ஐயும் கூட்டும் போது என்ன செய்வோம்? 4ஐயும் 5ஐயும் கூட்டுவோம் 9. ரெண்டுலையும் வந்திருக்கக்கூடிய குறி திசை நேர் திசை, ஆகவே விடையாக நேர் 9 எழுதுவோம். ஆனால் இரண்டு திசை கொண்ட எண்களை கூட்டும் போது வேறுபட்ட குறிகளை உடையவையாக இருந்தால் மறை 6ஐயும் நேர் 2ஐயும் கூட்டுறீங்க. ரெண்டுலையும் குறி எப்படி இருக்கு? அடையாளம் வேற வரீங்க. இங்க மறை, இங்க நேர். மறை 6 நேர் 2. நாங்கள் இதை என்ன செய்வோம்? கூட்ட மாட்டோம், கழிக்க வேணும். வேற வேற குறிகளை கொண்ட திசை கொண்ட எண்கள் கூட்டப்படும் பொழுது, கூட்டும் போது நாங்கள் அந்த இரண்டு எண்களையும் கூட்ட மாட்டோம், கழிப்போம். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிச்சிட்டு பெரிய எண்ணுக்கு பக்கத்துல இருக்க குறியை இட வேண்டும். இதுதான் திசை கொண்ட எண்களின் கூட்டல் தொடர்பாக நாங்கள் படிச்சது. அதோட திசை கொண்ட எண்களின் கழித்தல் எவ்வாறு செய்யறதுன்னு பார்த்து கொண்டிருந்தோம். அப்ப நாங்கள் அந்த தொடர்ச்சியை இப்ப பார்க்கலாம். திசை கொண்ட எண்களின் கழித்தல்ல ஒரு கழித்தல் பார்த்துட்டு திசை கொண்ட எண்களின் கழித்தலை நாங்கள் அவ்வாறு தொடர முடியும். ஒரு கேள்வி, மறை 7 இருந்து நேர் 1ஐ கழிக்க வேணும். முதலாவதாக நாங்கள் எண்கோட்டை பயன்படுத்தி தான் கழிப்போம். எண்கோட கீறுவோம், சமனான இடைவெளிகளை இடுவோம். மறை 7 இருந்து நாங்கள் நேர் 1 கழிக்க வேணும். ஆகவே எங்களுக்கு இங்க மறை 7 கங்கால 2 இலக்கம் வார மாதிரி பின்னுக்கு மறை எண்ணில் இருந்து குறிச்சு கொண்டு வருவோம். மறை 9, மறை 8, மறை 7, மறை 6, மறை 5, மறை 4, மறை 3, மறை 2, மறை 1, 0, 1, 2 எண்கோட்டில் நாங்கள் புள்ளிகளை குறிச்சிருக்கிறோம். இனி என்ன செய்ய வேணும்? முதலாவதாக முதல் திசை கொண்ட எண் இருக்கக்கூடிய புள்ளியை குறிக்க வேணும். முதல் திசை கொண்ட எண் என்னது? மறை 7. மறை 7 இருக்கக்கூடிய புள்ளியை நாங்கள் குறிச்சிட்டோம். அடுத்தது என்ன செய்ய வேணும்? இரண்டாவது திசை கொண்ட எண்ணை அவதானிப்போம். இரண்டாவது திசை கொண்ட எண் நேர் 1. அப்ப இது கழித்தல் என்பதனால் நாங்கள் இந்த நேர் 1க்கு எதிரான திசையில் 1ஆக இருப்பதனால் ஓரலகு தூரம் வரை நகர வேணும். திசை கொண்ட எண்களை கழிக்கிறோம் நாங்கள். அப்ப கழிக்கும் போது முதலாவது திசை கொண்ட எண் இருக்கக்கூடிய புள்ளியை குறிச்சிருவோம். இரண்டாவது திசை கொண்ட எண்ணை அவதானிப்போம். நேர் 1 நேர் 1ஆக இருந்தால் நாங்கள் மறை திசையில் செல்ல வேண்டும். மறை திசை என்றால் இந்த நாங்கள் குறிச்சிருக்கக்கூடிய முதலாவது திசை கொண்ட எண்ணிலிருந்து பார்க்கும்போது இந்த எண்ணுக்கு வலது பக்கமாக இருக்கக்கூடிய திசை நேர் திசை. இந்த எண்ணுக்கு
வலது பக்கமாக இருக்கக்கூடிய திசை நேர் திசை, இடது பக்கமாக இருக்கக்கூடிய திசை மறை திசை. ஆகவே நாங்கள் மறை திசையில் ஓரளவு தூரம் வரை நகர வேணும். அப்ப மறை ஏழுக்கு மறை திசை இங்கால இருக்குது, ஒன்று இருப்பதனால் ஓரளவு தூரம் வரை நாங்கள் நகருவோம். நகரும் போது இங்க வந்து நிக்கிறோம், மறை எட்டுல வந்து நிக்கிறோம். ஆகவே மறை ஏழில இருந்து நேர் ஒன்றினை கழிக்கும் போது விடையாக எங்களுக்கு என்ன கிடைக்குது? மறை எட்டு கிடைக்குது. மறை ஏழிலிருந்து நேர் ஒன்றினை கழிக்கும் போது விடையாக மறை எட்டு கிடைக்குது. நாங்கள் இதே மாதிரி 4 சந்தர்ப்பங்களை பார்த்து நாங்கள் இதோட 4வது சந்தர்ப்பம். ஏற்கனவே நாங்கள் சென்ற வகுப்புல அந்த திசை கொண்ட எண்களின் கழித்தல்ல 3 சந்தர்ப்பங்கள்ல, அதாவது குறிகள் வேற வேற வார மாதிரி 3 சந்தர்ப்பங்களில் திசை கொண்ட எண்களை நாங்கள் கழிச்ச நாங்கள். திசை கொண்ட எண்களின் கழித்தல்ல நாங்கள் இறுதியாக எண்கோட்டை பயன்படுத்தாம திசை கொண்ட எண்களை எவ்வாறு கழிக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்க்க போறோம். எண்கோட்டை பயன்படுத்தாமல், எண்கோட்டை பயன்படுத்தினாலும் இதே விடைதான் வரும். எண்கோட்டை பயன்படுத்தாமல் நாங்கள் திசை கொண்ட எண்களை கழிக்க போறோம். அப்ப என்ன செய்யறது? நாங்கள் திசை கொண்ட எண்களின் கூட்டல்ல என்ன செய்த நாங்கள் ஒரே குறிகளை உடைய திசை கொண்ட எண்களாக இருந்தால் அவற்றை கூட்டுவோம். வேற வேற குறிகளை கொண்ட திசை கொண்ட எண்களாக இருந்தால் நாங்கள் அவற்றை கழிப்போம். திசை கொண்ட எண்களின் கழித்தல் செய்யும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால், முதலாவது திசை கொண்ட எண்ணுடன் இரண்டாவது திசை கொண்ட எண்ணின் திசைக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய எண்ணை, அதாவது நேர் 2ஆக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? மறை 2உடன் கூட்ட வேணும். நேர் 2ஆக இருந்தால் திசை கொண்ட எண்களின் கூட்டல் எங்களுக்கு வழியா செய்ய தெரியும். திசை கொண்ட எண்களை கழிக்கிறதுக்கு, எண்கோட்டை பயன்படுத்தாமல் கழிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? முதலாவது திசை கொண்ட எண்ணை அப்படியே எழுதுவோம். முதலாவது திசை கொண்ட எண்ணோடு இரண்டாவது திசை கொண்ட எண்ணின் திசைக்கு எதிர் திசையான எண்ணுடன் இந்த எண்ணை கூட்ட வேணும். அப்ப நேர் 2 வந்திருந்தால் நாங்கள் மறை 2உடன் கூட்ட வேணும். கூட்டினோம்டா இதுக்கான விடை எங்களுக்கு வரும். அப்ப திசை கொண்ட எண்களின் கூட்டல் எங்களுக்கு செய்ய தெரியும். நேர் 8உடன் மறை 8 கூட்டும் போது நாங்கள் என்ன செய்வோம்? குறிகள் ஒரே மாதிரி இருக்குதான்னு பார்ப்போம். திசை கொண்ட எண்களின் கூட்டல்ல 2 குறிகளும் ஒரே மாதிரி இருக்குதா? ஒரே குறிகளை கொண்ட திசை கொண்ட எண்களாக இருந்தால் நாங்கள் அவற்றை கூட்ட வேணும். வேறு வேறு குறிகளை கொண்ட திசை கொண்ட எண்களாக இருந்தால் நாங்கள் அவற்றை கூட்டக்கூடாது, அவற்றின் வித்தியாசத்தை பெற வேண்டும். அப்ப இங்க நேர் 8 இருக்கு, மறை 2 இருக்கு. ஆகவே குறிகள் வேறு வேறு குறிகளை கொண்ட திசை கொண்ட எண்களாக இருப்பதனால் நாங்கள் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிப்போம். 8லிருந்து 2 கழிச்சோம்டா 6. பெரிய எண்ணுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குறியை நாங்கள் இட வேணும். அப்ப நேர் 8உடன் நேர் 8லிருந்து நேர் 2னை கழிக்கும் போது எங்களுக்கு என்ன கிடைக்குது? சாரி, நேர் 6. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேணும். கழிச்சிட்டு பெரிய எண்ணுக்கு பக்கத்துல இருக்கிற குறியை நாங்கள் இட வேணும். பெரிய எண்ணுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குறி நேர்குறி. ஆகவே நேர் 6. அப்ப நேர் 8லிருந்து நேர் 2னை நாங்கள் கழிக்கும் போது எங்களுக்கு என்ன விடையாக கிடைக்குது? நேர் 6 விடையாக கிடைக்குது. இதை நாங்கள் எவ்வாறு செய்கிறோம்? எங்களுக்கு திசை கொண்ட எண்களின் கூட்டல் நன்றாக தெரியும் என்பதனால் இந்த கழித்தலை நாங்கள் கூட்டலுக்கு மாற்றுகிறோம். எவ்வாறு? இந்த முதலாவது இருக்கிற திசை கொண்ட எண் அப்படியே இருக்க, 2வது திசை கொண்ட எண்ணின் குறியை மட்டும் மாற்றி போட்டு நாங்கள் கூட்ட வேணும். நேர் 2 இருந்தால் மறை 2உடன் கூட்ட வேணும். ஏனென்றால் நாங்கள் எண்கோட்டை பயன்படுத்தி செய்யும் போது கழித்தல்ல நாங்கள் என்ன செய்வோம்? எதிரான திசையில தான் செல்வோம்.
எண்கோட்டை பயன்படுத்தி திசை கொண்ட எண்களை கழிக்கும் போது முதலாவது திசை கொண்ட எண்ணை குறிப்போம், இரண்டாவது திசை கொண்ட எண்ணுக்கு எதிரான திசையில நாங்கள் செல்வோம். ஆகவே முதலாவது திசை கொண்ட எண்ணை அப்படியே எழுதுவோம். அதோட நாங்கள் கூட்ட வேணும் எதை என்றா இரண்டாவது திசை கொண்ட எண்ணின் குறிக்கு எதிரான குறியுடன், எதிரான குறியை கொண்ட திசை கொண்ட எண்ணுடன் நாங்கள் முதலாவது திசை கொண்ட எண்ணை கூட்டுவது என்பது இந்த எட்டிலிருந்து இரண்டினை கழிப்பதற்கு சமனானதாகும். ஆகவே நாங்கள் இப்படி கூட்டலுக்கு மாற்றி விட்டுத்தான் செய்ய வேணும். அதே போல இன்னொரு கேள்வி நாங்கள் பார்ப்போம். இரண்டாவது மறை மறை இரண்டிலிருந்து மறை 4 கழிப்போம். மறை இரண்டிலிருந்து மறை 4 எவ்வாறு கழிக்கிறது எண்கோட்டை பயன்படுத்தாமல் என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்க்கலாம். அப்ப என்ன செய்ய வேணும்? முதலாவது திசை கொண்ட எண்ணை அப்படியே எழுதுவோம். இதனுடன் நாங்கள் இரண்டாவது திசை கொண்ட எண்ணின் திசைக்கு எதிரான திசை உள்ள எண்ணுடன் முதலாவது திசை கொண்ட எண்ணை கூட்ட வேணும். முதலாவது திசை கொண்ட எண்ணை அப்படியே எழுதிட்டு இரண்டாவது திசை கொண்ட எண்ணின் திசைக்கு எதிரான திசை கொண்ட எண். அப்ப மறை 4 இருந்தால் நாங்கள் என்ன போட வேணும்? நேர் 4 போட வேணும். நேர் 4உடன் நாங்கள் கழிக்க வேணாம், கூட்டுவோம். மறை 2லிருந்து மறை 4ஐ கழிப்பது என்பது இதற்கு சமனானதாகும். முதலாவது திசை கொண்ட எண்ணுடன் இரண்டாவது திசை கொண்ட எண்ணின் குறிக்கு எதிரான குறியை உடைய எண்ணுடன் கூட்டுவதற்கு சமனானதாகும். அப்ப இந்த திசை கொண்ட எண்களை நாங்கள் எவ்வாறு கூட்டுவோம்? மறை 2 நேர் 4உடன் எவ்வாறு நாங்கள் கூட்டுவோம்? கூட்டும் பொழுது திசை கொண்ட எண்களை கூட்டும் போது திசை கொண்ட எண்களின் குறிகள் ஒரே மாதிரி இருக்குதா, வேறையா இருக்குதான்னு பார்ப்போம். ஒரே மாதிரி இல்ல, வேறையா இருக்குது. ஆகவே வேறுபட்ட குறிகளை கொண்ட திசை கொண்ட எண்களை கூட்டும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? கூட்டக்கூடாது, அவற்றை கழிக்க வேணும். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். 4லிருந்து 2 கழிப்போம். 2 கழிக்கும் போது 2 கிடைக்கும். பெரிய எண்ணுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாங்கள் விட வேணும். அப்ப நேர் 2 இந்த கேள்விக்கு விடையாகும். மறை 2லிருந்து மறை 4ஐ கழிக்கும் போது நேர் 2 விடையாக கிடைக்கிறது. எண்கோட்டை பயன்படுத்தாமல் நாங்கள் கூட்டி இருக்கிறோம். இதை நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக இனி நாங்கள் அப்ப கழித்தல் நீங்கள் இப்படி செய்த நீங்கண்டா சரி. இன்னும் ஒரு கேள்வி பார்த்துட்டு நாங்கள் பெருக்கல் பார்க்கலாம். திசை கொண்ட எண்களின் பெருக்கல் பார்க்கலாம். மூன்றாவதாக மறை 4 மறை நேர் 5. மறை 4லிருந்து நாங்கள் நேர் 5 கழிக்கிறோம். என்ன செய்ய வேணும்? முதலாவது மறை 4 எழுதுவோம். அதனுடன் நாங்கள் கூட்ட போறோம் நேர் 5க்கு எதிரான திசை கொண்ட எண்ணை. நேர் 5க்கு எதிரான திசை கொண்ட எண் என்னது? மறை 5. அப்ப இனி இந்த 2 திசை கொண்ட எண்களையும் கூட்டலுக்கு மாற்றிட்டோம், கூட்ட போறோம். ஒரே மாதிரியான திசை கொண்ட எண்களை கூட்டும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? 2 எண்களையும் கூட்ட வேணும். கூட்டிட்டு 2லையும் வந்திருக்கக்கூடிய குறியை நாங்கள் இட வேணும். ஆகவே மறை 4லிருந்து நேர் 5 கழிக்கும் போது விடையாக மறை 9 பெறப்படுகிறது. இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக திசை கொண்ட எண்களின் பெருக்கல். திசை கொண்ட எண்களின் பெருக்கல் நாங்கள் பார்க்க போறோம். திசை கொண்ட எண்களை பொறுத்தவரையில
திசை கொண்ட எண்கள்ல 4 விஷயங்கள் இருக்கு. திசை கொண்ட எண்களை கூட்டுறது, திசை கொண்ட எண்களின் கூட்டல், திசை கொண்ட எண்களின் கழித்தல், திசை கொண்ட எண்களின் பெருக்கல், திசை கொண்ட எண்களின் வகுத்தல். நாங்கள் மூன்றாவதாக திசை கொண்ட எண்களின் பெருக்கல் பார்க்க போறோம். அப்ப திசை கொண்ட எண்களை எவ்வாறு பெருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்க்கலாம். உம் முதலாவது கேள்வி, நேர் ஏழுடன் மறை 2 பெருக்க போறோம். திசை கொண்ட எண்களை பெருக்கல்ல முதலாவதாக நாங்கள் ஒரு கேள்வி பார்க்கிறோம். எவ்வாறு 2 திசை கொண்ட எண்களை பெருக்கிறது? முதலாவது நாங்கள் இரண்டுமே நேர்குறியுடைய எண்களை நாங்கள் பெருக்குவோம். திசை கொண்ட எண்கள் 2 பெருக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? முதலாவதாக 2 குறிகளையும் கருதாமல் எண்களை பெருக்குவோம். குறிகளை கருதாமல் எண்களை பெருக்குவோம். 7ஐயும் 2ஐயும் பெருக்கின நீங்கண்டா என்ன வரும்? 14. இனி நாங்கள் குறிகளை இடுவோம். ஒரே திசையை குறிக்கக்கூடிய குறிகளாக இருந்தால், ஒரே குறிகளை உடைய எண்களாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? நேர்குறியை இட வேணும். நேரையும் பெருக்கினோம்டா என்ன வரும்? நேரையும் நேர்குறியும் பெருக்கப்படும் போது நேர்தான் விடையாக கிடைக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேணும். திசை கொண்ட எண்கள் 2 பெருக்கும் போது முதலில் அவற்றின் குறிகளை கருதாமல் எண்களை பெருக்குவோம். 7ஓட 2 பெருக்கின நீங்கண்டா 14. குறிகளை பார்ப்போம். 2 திசை கொண்ட எண்களிலேயும் ஒரே மாதிரியான குறிகள் வந்திருந்தால் நாங்கள் என்ன போட வேணும்? நேர்குறி இட வேணும். நேரும் நேர்தான் வரும். அடுத்ததாக 2வது, மறை 8ஐயும் மறை 5ஐயும் பெருக்குவோம். மறை 8ஐயும் மறை 5ஐயும் பெருக்கும் போது இங்கேயும் அப்படித்தான் நாங்கள் குறிகளை கருதாமல் எண்களை பெருக்குவோம். 8ஐயும் 5ஐயும் பெருக்கினோம்டா என்ன வரும்? 40. இனி நாங்கள் குறிகளை இட போறோம். பாருங்க, ஒரே மாதிரியான குறிகள் இருந்தால், நேரும் வந்தால் நாங்கள் நேர்குறியிட வேணும். அதே போல மறைக்குறியும் பெருக்கப்படும் போது என்ன கிடைக்கும்? நேர்தான் கிடைக்கும். அதான் ஒரே மாதிரியான குறிகள் இருந்தால், 2ம் ஒரே திசையை குறிக்கக்கூடிய குறிகளாக இருந்தால் விடை நேர் பெருமானமாக இருக்கும். நேரையும் பெருக்கும் போதும் நேர்தான் கிடைக்கும். மறையையும் பெருக்கும் போதும் நேர்தான் கிடைக்கும். ஒரே குறிகளாக இருந்தால் ஒரே குறிகள் பெருக்கப்படும் போது நேர் என்பதே நேர்குறியே விடையாக கிடைக்கும். அடுத்தது 3வதாக, வேறுபட்ட குறிகளை உடைய 2 திசை கொண்ட எண்களை நாங்கள் பெருக்குவோம். மறை 3 தர நேர் 7. அப்ப இங்கேயும் பெருக்கும் பொழுது நாங்கள் குறிகளை கருதாமல் எண்களை பெருக்குவோம். 3ஐயும் 7ஐயும் பெருக்கினோம்டா 21 வரும். இப்ப நாங்கள் பெருக்கின பிறகு குறிகளை கவனிப்போம். ஒரே மாதிரியான குறிகள் இல்லை, வேறுபட்ட குறிகள். 2 திசை கொண்ட எண்கள்லையும் வேறான குறிகள் வந்திருக்கு. வேறுபட்ட 2 திசை கொண்ட எண்களை நாங்கள் பெருக்கும் போது குறி மறைக்குறியாக கிடைக்கும். திசை கொண்ட எண்கள் 2 திசை கொண்ட எண்கள் வேறுபட்ட குறிகளை உடையவையாக இருந்தால் விடை என்ன வரும்? விடையில வரக்கூடிய குறி மறைக்குறியாக இருக்கும். நாங்கள் மறையையும் நேரையும் பெருக்கும் பொழுது என்ன கிடைக்குது? மறை கிடைக்குது. மறைக்குறியும் நேர்குறியும் பெருக்கப்படும் போது மறைக்குறியே விடையாக கிடைக்குது. வேறுபட்ட திசை கொண்ட எண்களை பெருக்கும் போது என்ன குறி இட வேணும்? மறைக்குறி இட வேணும். அதே போல 4வது சந்தர்ப்பத்துல நேர் 9 தர மறை 2.
இந்த ரெண்டு திசை கொண்ட எண்களையும் பெருக்கிறோம். பெருக்கும் பொழுது குறிகளை கவனிக்காமல் எண்களை பெருக்குவோம். 9 2 பெருக்கினோம்டா 18. இனி குறிகளை பார்ப்போம். ஒரே மாதிரியான குறிகளாக இருக்குதா, வேறுபட்ட குறிகளாக இருக்குதா? வேறுபட்ட குறிகளாக இருக்கின்றன. இங்க நேர், இங்க மறை. ஆகவே விடையும் மறைக்குறியாகவே எங்களுக்கு வரும். இப்ப நேரையும் மறையையும் பெருக்கும் போது விடை மறைக்குறி ஆகும். இதிலிருந்து நாங்கள் விளங்கி, நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம், இதையும் நோட் பண்ணி கொள்ளலாம், இந்த கேள்வியும் செய்து கொள்ளலாம். நேர்குறியும் பெருக்களில், திசை கொண்ட எண்களின் பெருக்களில் நேர்குறியும் நேர்குறியும் பெருக்கப்படும் போது என்ன கிடைக்குது? நேர்குறி தான் கிடைக்குது. மறைக்குறியும் மறைக்குறியும் பெருக்கப்படும் போது நேர்குறி தான் கிடைக்குது. அப்ப ஒரே மாதிரி ஒரே குறிகளை உடைய திசை கொண்ட எண்களை பெருக்கும் போது விடையில வரக்கூடிய குறி என்னவாக இருக்கும்? நேர்குறியாக இருக்கும். ஒரே குறிகளை கொண்ட திசை கொண்ட எண்களை பெருக்கும் போது விடையில வரக்கூடிய குறி நேர்குறியாக இருக்கும். அதே போல வேறுபட்ட குறிகளை கொண்ட திசை கொண்ட எண்களை பெருக்கும் போது விடையில வரக்கூடிய குறி மறைக்குறியாக இருக்கும். வேறுபட்ட குறிகளை கொண்ட மறையும் நேரும் பெருக்கப்பட்டா மறை, நேர்குறியை மறைக்குறியும் பெருக்கும் போது மறைக்குறிதான் விடையாக கிடைக்குது. இப்ப வேறுபட்ட குறிகளை கொண்ட திசை கொண்ட எண்களை பெருக்கும் போது விடையாக மறைக்குறி இட வேணும். இதையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள், இந்த திசை கொண்ட எண்களை பெருக்கும் போது நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒருக்கா பார்க்கலாம். 2 திசை கொண்ட எண்களை பெருக்கும் போது இரு திசை கொண்ட எண்களின் திசைகளை கருதாமல் எண்களின் பெருமானத்தை முதலில் நாங்கள் பெற வேணும். 2 திசை கொண்ட எண்களை பெருக்கும் போது அவற்றின் திசைகளை கருதாமல் 2 எண்களினுடைய எண் பெருமானத்தை 1 2 பெருக்கி 2 திசை கொண்ட எண்களினதும் பரமன்களின் பெருக்கத்தை நாங்கள் பெற வேண்டும். அடுத்ததாக என்ன செய்ய வேணும்? இரு திசை கொண்ட எண்களும் ஒரே திசையில் இருப்பின் கிடைக்கும் விடையானது நேர்குறி ஆகும். இரு திசை கொண்ட எண்களும் ஒரே திசையில் இருந்தால், ஒரே குறிகளை உடையவையாக இருந்தால் கிடைக்கும் விடையும் நேர்குறியுடையவையாக இருக்கும். 2 திசை கொண்ட எண்களும் ஒன்றுக்கொன்று எதிரானவையாக இருந்தால், வேறுபட்ட 2 குறிகளை உடைய திசை கொண்ட எண்களாக இருந்தால் என்ன குறி வரும்? விடையில மறைக்குறி இட வேணும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும். இதை எழுதியிருப்பீங்க. நாங்கள் இனி திசை கொண்ட எண்களின் வகுத்தல் பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் திசை கொண்ட எண்களின் வகுத்தல் பார்ப்போம். இரண்டு திசை கொண்ட எண்களை நாங்கள் வகுக்க போறோம். வகுக்கும் போது எவ்வாறு என்ன மாதிரி கிடைக்குது பெருமானம் என்று பார்க்க போறோம். முதலாவதாக நேர் 12 நாங்கள் வகுக்கிறோம் நேர் 3 நேர் 12 வகுத்தல் நேர் 3. நேர் 12 நேர் 3 வகுக்க போறோம். வகுக்கும் போது விடையாக என்ன கிடைக்குது என்று நாங்கள் பார்க்க போறோம். அப்ப இந்த திசை கொண்ட எண்களின் வகுத்தலிலையும் நாங்கள் செய்ய வேண்டியது முதலாவதாக இந்த திசை கொண்ட எண்களின் குறிகளை கருதாமல் அவற்றின் எண்களை நாங்கள் முதலில் வகுத்து பெருமானத்தை பெற வேணும். முதல்ல குறிகளை பார்க்காம 12 3 வகுத்து எழுதுவோம். 12 3 வகுத்தனீங்கண்டா என்ன வரும்? 4 வரும். 12 3 வகுத்தோம்டா 4.
பிறகு நாங்கள் என்ன செய்ய வேணும், குறிகளை பார்க்க வேணும். இங்க என்ன குறி இருக்கு, நேர்குறி. இங்க என்ன குறி இருக்கு, நேர்குறி. அப்ப நேர்குறியே நேர்குறியால வகுக்கும் போது என்ன கிடைக்கும், நேர்தான் கிடைக்கும். பெருக்கல் மாதிரி தான் வகுத்தலும், பெருக்கல் மாதிரியே தான் நாங்கள் வகுத்தல் செய்ய வேணும். நேர்குறியை நேர்குறியால வகுக்கும் போது விடையாக நேர்குறி கிடைக்கும். இது முதலாவது கேள்வி. அடுத்ததாக இரண்டாவது. இரண்டாவதாக நாங்கள் மறை பத்தினை மறை இரண்டால் வகுக்கிறோம். இங்கே நேர் 12 நேர் 3ஆல வகுத்த நாங்கள். அடுத்தது மறை 10 மறை இரண்டால வகுக்கிறோம். அப்ப இங்கே குறிகள் என்ன மாதிரி இருக்கு, ஒரே குறிகளை உடைய திசை கொண்டங்களாக இருக்குது. மறை 10லிருந்து மறை 2ஐ நாங்கள் வகுக்க வேணும். அப்ப நாங்கள் வகுக்கிறதுக்கு என்ன செய்வோம், இதுலயும் அதே மாதிரி முதலாவது குறிகளை கருதாமல் எண்களை வகுப்போம். 10 2ஆல வகுத்த நீங்கண்டா என்ன வரும், 5 வரும். அடுத்ததாக நாங்கள் குறிகளை கவனிப்போம். வகுக்கும் போதும் ஒரே மாதிரியான குறிகளை உடைய எண்களாக இருந்தால் குறி என்னவாக இருக்கும், நேர்குறியாக இருக்கும். பெருக்கல்லையும் அப்படித்தானே, மறையையும் மறையையும் பெருக்கும் போது நேர் கிடைக்கும். அதே மாதிரி வகுத்தல்லையும் இதே மாதிரி தான் வகுத்தல். நேர நேரால வகுக்கும் போது நேர், மறைய மறையால வகுக்கும் போது நேர், மறைய நேரால வகுக்கும் போது மறை, நேர மறையால வகுக்கும் போது மறை. அப்ப நாங்கள் கவனிக்க வேண்டியது என்ன, ஒரே மாதிரியான குறிகளை உடைய திசை கொண்டங்களாக இருந்தால் நாங்கள் என்ன குறியிட வேணும், நேர்குறி இட வேணும். 10 2ஆல வகுத்துட்டு குறியாக குறி இரண்டையும் கவனிப்போம். ஒரே மாதிரியான குறிகள், ஒரே குறிகளை கொண்ட திசை கொண்ட எண்களாக இருக்குது. ஆகவே 10லிருந்து 2 வகுத்தமண்டா 5, மறைய மறையால வகுத்தமண்டா நேர் தான் வரும். ஒரே குறிகளை உடையவை வகுக்கும் போது நேர்குறிதான் எங்களுக்கு விடையாது. நேரையும் நேரையும் நேரால வகுத்த நீங்கண்டாலும் நேர், மறைய மறையால வகுத்த நீங்கண்டாலும் நேர்தான். அடுத்ததாக நாங்கள் வேறுபட்ட குறிகளை உடைய திசை கொண்ட எண்களை பார்ப்போம். மறை 16 வகுத்தல் நேர் 8. நாங்கள் மறை 16னை நேர் 8ஆல வகுக்க போறோம். முதலாவது என்ன செய்வோம், 16 8ஆல வகுப்போம். 16 8ஆல வகுக்கும் போது 2, இங்க மறை இங்க நேர். அப்ப குறிகள் எப்படி இருக்கு, வேறு வேறையாக இருக்குது. ஆகவே விடையாக என்ன வரும், மறை. ஒரே மாதிரி குறிகள் இருந்தால் நேர் வரும், வேறுபட்ட குறிகள் இருந்தால் விடையாக மறைதான் வரும். பாருங்க, மறையையும் நேரையும் பெருக்கும் போது மறை. அதே போல மறைய நீங்கள் நேரால வகுக்கும் போது விடையாக வரும், மறைதான் கிடைக்கும். அடுத்தது நான்காவது மறை 27 நேர் 27 நாங்கள் மறை 3ஆல வகுப்போம். நேர் 27 மறை 3ஆல வகுக்க போறோம். முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, இந்த எண்ணால வகுப்போம். குறிகளை கருதாமல் எண் பெருமானங்களை வகுப்போம். 27 3ஆல வகுத்த நீங்கண்டா என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். 27 3ஆல வகுக்கும்போது 9 கிடைக்கும். அடுத்தது குறிகளை பார்ப்போம். ஒரே மாதிரியான குறிகள் இருக்குதா, இல்ல, வேறுபட்ட குறிகள். ஆகவே நாங்க விடையாக என்ன கிடைக்கும், மறை கிடைக்கும். வேறுபட்ட குறிகளை உடைய திசை கொண்ட எண்களை ஒரு எண்ணிலிருந்து இன்னொரு எண்ணை வகுக்கும் போது விடையாக மறைக்குறி இட வேண்டும். நீங்கள் இதையும் எழுதிக் கொள்ளலாம். இதுக்கும் வகுத்தலுக்கும் பெருக்களுக்கும் பொருத்தமான இந்த அட்டவணையையும் நீங்கள்
எழுதி வைத்து கொள்ள வேணும். வகுத்தல் செய்யும் போதும் பயன்படும், பெருக்கல் செய்யும் போதும் பயன்படும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் திசை கொண்ட எண்களின் வகுத்தல்ல என்ன படிச்சு நாங்கள் ஒரு திசை கொண்ட எண்ணை இன்னொரு திசை கொண்ட எண்ணால வகுக்கும் போது நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது எண்ணையும் சுருக்குவோம். 12 3ஆல வகுப்போம், 4 விடையாக கிடைக்கும். எண்களை முதலில நாங்கள் செய்ய வேணும். 12 3ஆல வகுக்க வேணும். முதலாவது குறிகளை கருதாமல் எண் பெருமானங்களை நாங்கள் செய்து முடிக்க வேணும். 12 3ஆல வகுத்துட்டோம். இனித்தான் நாங்கள் குறிகளை பார்ப்போம். குறிகள் ஒரே மாதிரியான குறிகளாக இருந்தால் விடை நேர்குறியாக வரும். ஒரே குறிகளை கொண்ட திசை கொண்ட எண்களில் ஒன்றிலிருந்து இன்னொன்றை வகுக்கும் போது குறி நேராக இருக்கும். ஆனால் வேறுபட்ட குறிகளை கொண்ட 2 திசை கொண்ட எண்களில் ஒன்றிலிருந்து இன்னொன்றை வகுக்கும் போது விடையாக மறை கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து வச்சுக் கொள்ள வேண்டும். இதற்கு பொருத்தமான அட்டவணை தான் இந்த அட்டவணை. இறுதியாக நாங்கள் அந்த குறிப்பு ஒருக்கா பார்த்துக் கொள்ளவும். ஒரு திசை கொண்ட எண்ணினால் வேறொரு திசை கொண்ட எண்ணை வகுக்கும் போது முதலாவதாக குறிகளை கருதாமல் அவற்றின் பரமன்களை கருதி வகுக்க வேணும். இரண்டாவதாக 2 திசை கொண்ட எண்களுக்கும் ஒரே குறி இருந்தால் கிடைக்கும் விடைக்கு நேர்குறியிட வேணும். 2 திசை கொண்ட எண்களுக்கும் திசைகள் ஒன்றுக்கொன்று எதிரானவையாக இருந்தால், வேறுபட்ட திசை கொண்ட வேறுபட்ட திசைகளுடைய திசை கொண்ட எண்களாக இருந்தால் விடையாக மறைக்குறி வர வேண்டும். நாங்கள் இதுக்கு அடுத்ததாக பெருக்களும் வகுத்தலும் வார மாதிரி ஒரு கேள்வி பார்க்கலாம். திசை கொண்ட எண்களின் பெருக்கல் வகுத்தல் இரண்டுமே வார மாதிரி கேள்வி பார்க்கணும். பெருமானத்தை காண்க. முதலாவது கேள்வி, நேர் 2 பெருக்கல் நேர் 8 வகுத்தல் மறை 4 என்ன என்ன மாதிரியான கேள்வி? பெருமானத்தை காண வேணும். நேர் 2 நேர் 8ஆல பெருக்கப்படுது. அதே நேரம் இதை நாங்கள் மறை 4ஆல வகுக்க வேணும். இப்படியான ஒரு கோவையினுடைய பெருமானத்தை நாங்கள் காண வேணும். எவ்வாறு நாங்கள் இதனுடைய பெருமானத்தை காணுவோம்? எங்களுக்கு நாங்கள் 2 வழிகள்ல காணலாம். முதலாவதாக திசை கொண்ட எண்களை பெருக்க தெரியும். இது ஒரு நேரன், இது ஒரு நேரன். 2 திசை கொண்ட எண்களை பெருக்கும் போது ஒரே குறிகளுடைய திசை கொண்ட எண்களாக இருந்தால், ஒரே குறிகளுடைய திசை கொண்ட எண்களை பெருக்கும் போது நாங்கள் என்ன செய்வோம்? குறியாக
நேர்குறியிட வேணும். முதலாவதாக குறிகளை கருதாமல் எண்களை பெருக்குவோம். ரெண்டையும் எட்டையும் பெருக்கின நீங்கண்டா 16. இங்க நேர் இங்க நேர் நேரையும் நேர்குறியும் பெருக்கப்படும் போது என்ன கிடைக்கும்? நேர் கிடைக்கும். அப்ப நேர் 16 கீழே மறை 4. இந்த ரெண்டையும் நாங்கள் பெருக்கிட்டோம். நேர் 16 மறை 4. இனி திசை கொண்ட எண்களை வகுக்கிறோம். திசை கொண்ட எண்களை வகுக்கும் போது முதலாவதாக குறிகளை கருதாமல் எண்களை வகுக்க வேணும். 16 4ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 4. இனி நாங்கள் குறிகளை கவனிப்போம். இங்க நேர் இங்க மறை. நேர்குறியை மறைக்குறியால வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? மறை விடையாக மறை கிடைக்கும். வேறுபட்ட திசைகளை கொண்ட வேறுபட்ட குறிகளை உடைய திசை கொண்ட எண்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்று வகுக்கப்படும் போது விடையாக நாங்கள் மறைக்குறிய இட வேணும். இந்த கேள்வியை எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு கேள்வி பார்க்கலாம். இரண்டாவதாக பெருமானத்தை காண்க. மறை இரண்டாவது மறை 9 பெருக்கல் மறை 8 கீழ் மறை 4 தர நேர் 3. இதனுடைய பெருமானத்தை காண போறோம். இங்க எல்லாம் வந்திருக்கு. மறை 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 நீர் எல்லா குறிகளும் வந்திருக்கு. மேல 2 திசை கொண்ட எண்களும் பெருக்கப்படுது, கீழே 2 திசை கொண்ட எண்களும் பெருக்கப்படுது. நாங்கள் இறுதியாக மேலே இருக்கக்கூடிய எண்ணிலிருந்து கீழே இருக்கக்கூடிய எண்ணை நாங்கள் வகுக்க வேணும். இதுக்கும் 2 வழிகள் இருக்குது. முதலாவதாக என்னண்டா நாங்கள் முழுக்க பெருக்கி போட்டு கடைசியா வகுப்போம். இரண்டாவது வழி என்னண்டா நாங்கள் இப்படியே வச்சு சுருக்குவோம். முதலாவது வழியை பார்ப்போம். இந்த 2 திசை கொண்ட எண்களையும் நாங்கள் பெருக்க வேணும். பெருக்கும் போது குறிகளை கவனிக்காமல் எண்களை பெருக்குவோம். 9 தர 8 72. குறிகளை பார்ப்போம். மறையும் பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? நேர் கிடைக்கும். ஒரே குறிகள் பெருக்கப்படும் போது விடை நேர் பெருமானமாக இருக்கும். குறி நேர் 72. கீழே 2 திசை கொண்ட எண்களையும் நாங்கள் பெருக்குவோம். நாம் முதலாவதாக 4ஐயும் 3ஐயும் பெருக்குவோம். 12. அடுத்தது குறிகளை கவனிப்போம். மறையும் நேரும். மறையையும் நேரையும் பெருக்கினோம்னா என்ன வரும்? மறை வரும். வேறுபட்ட குறிகள், ஆகவே விடை மறை. இனி நாங்கள் 72லிருந்து 12 வகுக்க வேணும். இதுக்கும் என்ன செய்ய வேணும்? குறிகளை கவனிக்காமல் எண்களை முதலாவதாக வகுத்தோம். 72 12ஆல் வகுத்தோம் என்ன வரும்? 72ல 12 எத்தனை தடவை இருக்குன்னு பார்ப்போம். 6 தடவை. 5 12 60, 6 12 72. ஆகவே 6. 72 12ஆல் வகுக்கும் போது விடை 6. இனி நாங்கள் குறிகளை வகுப்போம். வகுத்தலில் வேறுபட்ட குறிகள் இருந்தால் விடையாக மறைக்குறி இட வேணும். இதை நாங்கள் இன்னொரு வழியிலையும் செய்யலாம். இன்னொரு வழி மறை 9 தர மறை 8 மறை 4 தர நேர் 3. இரண்டாவது வழி நீங்கள் இப்படியே வச்சுக்கொண்டு சுருக்கலாம். ஏனென்றா உங்களுக்கு 2 எல்லா இடங்களையும் பெருக்கல் இருக்குது. 2 எண்களுக்கு இடையில பெருக்கல், கீழையும் 2 எண்களுக்கு இடையில பெருக்கல் வரும்போது நாங்கள் இப்படியே வச்சுக்கொண்டு சுருக்கலாம்.
அந்தந்த எண்ணால வகுக்கலாம். அதாவது இப்ப நான்கும் மேலையும் கீழையும் தான் நாங்கள் சுருக்க வேணும். என்ற வகுத்தலண்டா ஒன்று மேல இருக்கும், இன்னொன்று கீழே இருக்கும். அப்ப நான்கால வகுபடக்கூடிய எண் என்னன்னு பாருங்க. நான்கு மட்டும் நான்கால வகுபடக்கூடிய எண்கள். ஆகவே இந்த ரெண்டு எண்களை நாங்கள் என்ன செய்வோம்? நான்கால வகுப்போம். நான்கால வகுத்தோம். இங்கேயும் மறை இருக்கு, இங்கேயும் மறை இருக்கு. அப்ப நாங்கள் மறையும் பட்டலாம். நான்கையும் எட்டையும் பார்ப்போம். நான்குல நான்கு ஒரு தடவை, எட்டுல நான்கு ரெண்டு தடவை. அப்ப அதுல விடையாக என்ன இருக்கும்? மறையும் பட்டுட்டு நேரி ரெண்டு மட்டும்தான் இருக்கும். அடுத்தது மூன்றையும் ஒன்பதையும் பார்க்கலாம். மூன்றும் ஒன்பதும் மூன்று அளவகுபடக்கூடிய எண்கள். ஒன்பதையும் மூன்றையும் நாங்கள் வகுப்போம். ஒன்பதை மூன்றால வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? மூன்று 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 ஒன்பதுல மூன்று தடவை. இங்க மறை இருக்குது, இங்க நீர் இருக்குது. அப்ப மறைய நீரால வகுத்த நீங்க என்ன வரும்? மறை வரும். அப்ப இறுதியாக கீழே ஒன்றுமே இல்லை. இங்க ஒன்றும் தான். ஒன்றையும் பெருக்கின நீங்கன்னா ஒன்றுதான் வரும். மேல என்ன இருக்கு? எல்லாம் வெட்டுப்பட்டு இங்கே மறை மூன்று இருக்கு, இங்க நீர் ரெண்டு இருக்கு. அப்ப மறை மூன்றையும் நீர் ரெண்டையும் நாங்கள் பெருக்குவோம். மூன்றையும் ரெண்டையும் பெருக்கினோம்னா 6, மறையையும் நீரையும் பெருக்கினோம்னா மறை. அப்ப எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால வகுத்தோம்னா அதே எண் தான் கிடைக்கும். மறை 6. ரெண்டு வழிகள் இருக்குது. வகுத்தலும் பெருக்கலும் வார மாதிரியான திசை கொண்ட எண்களை கொண்ட இந்த கோவைகளை சுருக்கும் போது நாங்கள் இந்த ரெண்டு முறைகளையும் பயன்படுத்தி ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம். ஆகவே பிள்ளைகள், எங்களுக்கு இதோட இந்த திசை கொண்ட எண்கள் என்கிற பாடமானது நிறைவுக்கு வருது. திசை கொண்ட எண்கள்ல இப்ப நாங்கள் என்ன மாதிரியான பகுதிகளை எல்லாம் படிச்சோம் அப்படின்னு பார்த்தனீங்கன்னா, திசை கொண்ட எண்களை கூட்டினம், திசை கொண்ட எண்களை கழிக்க தெரியும், திசை கொண்ட எண்கள் இரண்டினை பெருக்க தெரியும், திசை கொண்ட எண்கள் இரண்டின ஒன்றிலிருந்து இன்னொண்ட வகுக்க தெரியும். இறுதியாக இவ்வாறு திசை கொண்ட எண்களை கொண்ட இவ்வாறு கோவைகள் தரப்படும் போது இந்த கோவைகளினுடைய பெருமானத்தையும் எங்களுக்கு காண தெரியும். ஆகவே இதோட திசை கொண்ட எண்கள் என்கிற பாட அழகானது நிறைவுக்கு வருது. முதலாவதாக நீங்கள் எண்கோட்டை பயன்படுத்தி செய்த நீங்கள் பிறகு எண்கோட்டை பயன்படுத்தாமல் நாங்களாகவே செய்ய தெரிஞ்சு கொண்டோம். இதோட நாங்கள் இந்தியான் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்புல அடுத்த 5வது பாடலாக நாங்கள் படிக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.